ஸோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா யூனிவர்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாம் கம்பைன்ட் ஃபோர்ஸில் தான் அது நடக்க ஆரம்பிக்குது. ஸோ உங்களோட பார்ட்டை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிறத யூனிவர்ஸ் என்ன தெரியும் நமக்கு அதை கண்டிப்பாக டெலிவர் பண்ணும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டோட நீங்கள் ஒரு டிட்டாச்டு ஃபீலிங்கில் இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் அது உங்கள் லைஃப்பில் மேஜிக்கலாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும்னா நம்ம நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருவோம், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்போம். எக்ஸ்பெக்ட் பண்ணுற நேரத்தில் நமக்கு அது கிடைக்காம இருக்கும். ஸோ ஏன் கிடைக்காம இருக்குன்னா நம்மளோட எனர்ஜி வந்து ரொம்ப அந்த ரிசல்ட்டை நோக்கி ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுப்போம். நம்மளே அறியாமல் அந்த எனர்ஜி அந்த இடத்துல ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும். ஸோ ஏன்னா நம்ம ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ளோ இல்லாமல் ஒரு பிளாக் நம்மளோட எனர்ஜியில் நம்ம அந்த பிளாக்கை க்ரியேட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் நமக்கு கிடைக்காம இருக்குது. ஸோ உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி வேணால் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ரிசல்ட்லேருந்து நீங்கள் ஒரு டிட்டாச்டு ஃபீலிங்கில் இருங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஐம் ரெடி டு ரிசீவ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உங்களோட செயலை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்க, அவ்வளோ. ஸோ ரிசல்ட்டை பற்றி நீங்கள் ரொம்ப பயம், இன்னும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் லெட் தெம் கோ அப்படிங்கிற மாதிரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டு அது ஒரு டிட்டாச்மெண்ட்டோட விட்டுருங்க. சார் ஓகே, நம்மளோட பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இனி எது நடக்கணுமோ அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் வர ஆரம்பிக்கும் போது 100% அப்போ தான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்கள் யூ ஆர் ரெடி டு ரிசீவ் அப்படிங்கிற தன்மையில் இப்போ நீங்கள் இருப்பீங்க. தென் இட்ஸ் பை ஃப்ரம் ராதா மகேஸ்வரி ஜெயக்குமார். தேங்க்யூ.